உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறாங்க. நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கும், அதில் எல்லாம் என்னென்ன யோக பலன் நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு அற்புதமான ராசி. அது காரணம்னா எதையும் தைரியமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மேஷ ராசிக்கு இப்போ வருட பலன் சொல்லும்போது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, வருட கிரகங்களை வச்சு தான் இந்த வருட பலனை மேஜராக பார்க்க போகிறோம். அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவுடைய பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்தந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோக பலனை இந்த மேஷ ராசி என்பவர்கள் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார் இந்த வருஷம் ஃபுல்லாக. அப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியும் நல்ல இடத்துல இருப்பார். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோட மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு பகவான். அப்போ இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் மட்டும்தான் மிஞ்சிச்சு. எனக்கு நான் நிறைய பணத்தை பேங்க் லோன் கட்டினேன், வெளியில் இன்ட்ரெஸ்ட் கட்டினேன், அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் நான் நிறைய அவமானப்பட்டேன் வாழ்க்கையில். என் காசெல்லாம் நான் நிறைய கடன் கட்டி அந்த கடனை தீர்க்கவும் முடியாமல், அதுலேருந்து வெளிலையும் வர முடியாமல், வீடை விற்று, என் வண்டியை விற்று, எல்லாத்தையும் விற்று எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேஷராசி என்பவர்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. வேலையில் செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதா, காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணுன்னும் போதே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க போகாமல் ஐயோ போனால் ஏதாவது கேட்பாங்களே, நம்ம அதை பண்ண சொல்லுவாங்களே, இதை பண்ண சொல்லுவாங்களே, இல்லை வேலையை விட்டு அமுச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில், மிக மிக கஷ்டத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த வேலை மாற்றம் பண்ண முடியுமா, நம்ம இந்த வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் வேலை மாற்றம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு பயம்லாம் நிறைய கலந்த உணர்வை அதிகமாக கலந்த காலத்தில் தான் சந்திச்சிருப்பீங்க. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா வேலை மாற்றம் பண்ண முடியாமல் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலை இழப்பு. அந்த வேலை இழப்புலாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வேலை இல்லை, 6 மாதம் வேலை இல்லை, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் லோன் கட்ட முடியல, என்னால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சந்தித்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் அற்புதமாக கிடைக்க போகுது. அதே நேரத்தில் வேலையில் நல்ல ஒரு பதவி, நல்ல சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த என்னைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி வருதோ, தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வருதோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த மேஷ ராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. அதே போல் வேலையில் நல்ல ஒரு மாற்றம். முதல்ல என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம வேலை மாறினா கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த வேலை மாற்றம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவதற்கான வருடமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசிக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருமணம் சம்பந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த திருமணத்தில் சண்டை சச்சரவுகள், அதனால் சில பேருக்கு பிரிவினை, அதனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல, 6 மாதம் ஆச்சு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம்,
டைவர்ஸ்க்கெலாம் கூட அப்ளை பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் போய் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷராசிக்காரங்களும் எல்லாமே வேகமாக செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திருமணம் மட்டும் எனக்கு லேட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து 38 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நீங்கள் கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கவலைகளோட கஷ்டத்தோட என் பையன் நல்ல வேலை பார்க்குறான், எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு பொண்ணு கிடைக்கல, என் பொண்ணுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்ட மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த வரன் உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் பார்த்துட்டு கவலைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அந்த வரன் நல்ல வரனாக அமைஞ்சு வாழ்க்கையில் நல்லா சீரும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கிடைக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது ஒரு மிக சிறப்பு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அதெல்லாம் லாபமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா இந்த சனியுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் மெதுவாக கொடுத்தா கூட இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில். அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு அதை விற்க முடியாத சூழ்நிலையில் இருந்த மேஷராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் எனக்கு கடன் வந்துடுச்சு, அதனால் எனக்கு வந்து நான் வந்து பேங்க் லோன் கட்ட முடியாமல் நான் சம்பளத்தை ஃபுல்லாக பேங்க் லோன் கட்டிகிட்ருக்கேன், சில மாதம் கட்டக்கூட முடியல, அதனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணுறான், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் பணத்தை இடத்துல போட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் இல்லாமல் மேஜராக அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷராசி அன்பர்கள் பெற போகிறாங்க. அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் போக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் மேஷராசி என்பவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீகத்தில் ஏதாவது நான் வீடு கட்டலாமா, அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடாதீங்க. அதில் நிறைய பாதிப்புகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போது. அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வீசா கிடைக்காது. அதே போல் சில பேர் பணம் கொடுத்து போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த பணமும் ஏமாந்து அங்கே ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, பணம் போயிடுச்சு, நான் ஒரு 1 லட்சம் செலவு பண்ணேன், 2 லட்சம் செலவு, இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்களை கடந்த வருஷம் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த ஏமாற்றங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு தானாகவே உங்கள் கம்பெனிலேருந்தே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை அங்கேருந்து ஒரு மிஷினரியை இம்போர்ட் பண்ணி இங்கே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அதுபோல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா அவஸ்தப்பட்டவங்க யாருமே கிடையாது. கடந்த 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. எது எடுத்தாலும் பிரச்சனை, எதுவும் நடக்கலை, எங்கே போனாலும் பிரச்சனை தான் அதிகமாகதே தவிர ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து சிறப்பான வருஷமாக இருக்க போது. நிறைய பேருக்கு வந்து முதலீடு செஞ்ச பணம்லாம் வரல, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அந்த பணம் அப்படியே இருக்குது, எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை, சரி பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களாம் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செஞ்ச பணத்துக்கு எல்லாமே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மற்ற கிரகநிலைகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முதலீடு செஞ்ச பணம் வரும். அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் ரெகுலராக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா உங்கள் ராசி மேலேயே ராகு கடந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரியாக செயல்படாத முடியாத நிலையில் தான் இருந்திருப்பீங்க. நிறைய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம், நம்ம இதுக்கப்புறம் வாழணுமா, நிறைய மேஷராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார், பிரச்சனை வந்து காசு கூட பிரச்சனை இல்லை, காசை கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே ஏமாற்றங்கள்,
தம்பி ஏமாற்றிட்டாரு, அண்ணன் ஏமாற்றிட்டாரு, கூட பிறந்தவங்க ஏமாற்றிட்டாரு, இந்த மாதிரி வந்து நிறைய சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா மனசு அப்படியே ரொம்ப ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கெலாம் சில பேர்லாம் போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. அதே போல் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இருதய கோளாறு, சுகர் ப்ராப்ளம், நல்லா தான் சார் இருந்தனால நல்லா வாக்கிங் போகிறேன், எல்லாம் பண்ணேன், திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன், பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் செலவாயிடுச்சு, 5 லட்சம் செலவாயிடுச்சு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள்னால நிறைய கையில் இருந்த காசெல்லாம் உங்களுடைய சேவிங்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் சரியாகி நல்லா சிறப்பாக வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், இதுக்கப்புறம் நம்மளால் எல்லாமே செய்ய முடியுன்ற முதல்ல ஒரு எண்ணங்கள். ஏன்னா இந்த மேஷராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே போயிடுச்சு கடந்த ஒரு 1.5 வருஷத்தில். அந்த போனதுனால நம்ம திருப்பி ஜெயிப்போமா, அப்படியே இருந்துருவோமா, நம்ம திருப்பி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமான்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது. அது நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா, செஞ்சிடலாமா, பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகள், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் இருக்குது சார், நான் வெளில ஒருத்தட்ட கொடுத்துருந்தேன் பணம், அந்த பணம் வரல, இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பணங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது. ஆனால் மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு வளர்ச்சிகரமான வருஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்க வாழ்க்கையில், நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாதிக்க முடியுமான்ற எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் வந்திருக்கும். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. மேஷ ராசிக்காரங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய, அதாவது திரும்பி எந்திரிச்சு நம்மளாலே சாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. அதில் கண்டிப்பாக வாழ்க்கை தரம் உயர தான் போகுது, நீங்கள் வெற்றி பெற தான் போகிறீங்க. வாழ்த்துக்கள். கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இந்த கடகராசி என்பவர்கள் இயற்கையாகவே வந்து என்னென்னா மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கணும், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் 4 பேர் உயர்ந்த மாதிரி இருக்கணும், நம்மளால் 4 பேர் கெட்டு போன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி யோகா பண்ண தரப்போகுது? அந்த புத்தாண்டு ஒரு வருட பலன் சொல்லும்போதே முக்கியமான வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம ஒரு பலனை சொல்லப்போம். அப்போ அதில் மிக முக்கியமானது குரு பகவானுடைய பேச்சு, சனி பகவானுடைய சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் ராகு கேது எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 புத்தாண்டு வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய மாற்றங்கள். ஏன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தொழிலில் நஷ்டத்தை மட்டும் சந்திச்சிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரியல, நான் ரொம்ப வருஷமாக தொழில் பண்ணுறேன், இப்போ வந்து பெரிய நஷ்டத்தில் மாட்டிகிட்ருக்கேன், வர வேண்டிய பணமே நிறையா இருக்குது, வரமாட்டேங்குது, நான் வேறு அது தவிர வேறு நான் வேறு நிறைய பணத்தை வேறு முதலீடு பண்ணிட்டேன், பேங்க் லோன் வாங்கிட்டேன், இப்போ அதுலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம், இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கடகராசி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. உங்களுடைய இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கடந்த கால கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக இந்த கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தொழிலில் முதல்ல வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள்லாம் செய்கிறோன்ற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தொழிலில் நீங்கள் வந்து வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பீங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் ஒரு ஆர்டர்ஸும் இல்லை, நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கணும்னு பார்த்தேன், அது எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள்லாம் விலகி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. திருமணத்தில் சண்டைகள், சச்சரவு,
கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சின்னதாக பேச போய் அந்த பிரச்சனை பெருசாகி அதனால் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்டிங்க. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் நல்லது பேசினா கூட என்னென்னா மற்றவங்களுக்கு அது அபத்தமாக தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக அமையப்போகுது. அதே போல் நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்னா அந்த கடகராசி என்பவர்களுக்கு 7ஆம் அதிபதி சனி அப்படின்னு சொன்னால எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் நடக்கும். அந்த லேட் மேரேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், என் பையனுக்கு பல வருஷம் பார்க்குறோம், நான் போகிற கல்யாணத்துலாம் என் பையன் ஜாதகம் கொண்டு போகிறேன், பொண்ணு ஜாதகம் கொண்டு போகிறேன், ஆனாலும் காமிச்சு கடைசியில் பார்த்தா அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்னு நாங்கள் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், கடைசியில் எங்களுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, ஏதோ ஒரு கடைசியில் வந்து தடையாகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பூச நட்சத்திர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன இருக்குன்னா, எல்லாம் நிச்சயதார்த்தம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள், இல்லை அந்த பொண்ணுக்கு பிடிக்காதனால பையனுக்கு பிடிக்காதனால திருமணம் கடைசி நேரத்தில் எல்லாம் முகூர்த்தம் நிச்சயமாகி மண்டபம்லாம் பண்ணிட்டோம், நாங்கள் கடைசியில் நின்று போச்சு சார், என்ன பண்ணுறது தெரியல, இது பெரிய அவமானத்தை கொடுத்துச்சு, எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அங்கே தலை காட்ட முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட மனவேதனைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்கள் இயற்கையாகவே வந்து என்னென்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், நம்ம இங்கே சம்பாதிக்கிறத விட வெளிநாட்டில் சம்பாதிச்சா நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இயற்கையாக உண்டு. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு வாய்ப்புகளில் தவற விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சார், கடைசியில் பார்த்தா என்ன அனுப்புகிறேன்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேற ஒரு என் கூட வேலை பார்த்தவர் அனுப்பிச்சிட்டாங்க, வீசா வர்றது நேரத்தில் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நான் பணம் கொடுத்து சில இடத்துல முயற்சி பண்ணேன், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏமாற்றம் தான் எனக்கு கிடச்சிது, பணம் வாங்கினவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, இந்த பணமும் போய் இப்போ நான் வந்து சில இடத்துல கடன் வாங்கி வேறு கொடுத்தேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுங்கள். அந்த வெளிநாட்டு வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகி நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள், அவங்க மூலயமா செய்யக்கூடிய முதலீடுகள், அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அப்பாவுடைய உடல்நிலைகளில் சில பேருக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது, அதனால் அதில் கவனமாக இருங்க. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வருடமாக இருக்குது. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் எதை ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிறீங்களோ, அதுவும் இல்லாமல் இந்த கடகராசி என்பது என்னென்னா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த வேலையில் நீங்கள் என்ன கவனம் செலுத்தினாலும் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு அவமானம் தான் சந்திச்சிருப்பீங்க. உங்கள் மேலதிகாரினால் அவமானம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால அவமானங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க, அதில் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்திருப்பீங்க, கூட இருக்கவங்க பண்ண தப்புக்கு கடைசியில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு பிரச்சனையை சந்தித்து டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ வேலைக்கு போகணுமே, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களே, அங்கே ஏதாவது சரியாக செய்ய முடியாமல் போயிடுமே, கூட இருக்கவங்க நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலம் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நான் போன வருஷம் நிறைய எனக்கு ப்ரெஷர் இருந்தது ஜாபில், இப்போ நான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கேன், நல்லபடியாக இருக்குது, சம்பளமும் நல்லா உயர்த்தி கொடுத்துருக்காங்க, எனக்கு போஸ்ட்டும் வந்திருக்கு, ப்ரொமோஷனும் வந்திருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் இருக்க போது. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீங்கள் வெளியூர் மாறலாம், வெளிநாடு மாறலாம். அதே போல் வேறு வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நல்லா வேலை பார்க்குறோமே நினச்சி வேலையை விட்டுட்டு வேலை தேடினவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வேலை இல்லை, 1 வருஷம் வேலை இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா என்னோட லோன் கட்ட முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் நிறைய ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்களும் மாட்டி என்ன பண்ணியிருப்பீங்க, எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு
இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வருஷம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாற்றம் வந்து என்னென்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்பி தலை நிமிர செய்யக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. அதனால் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக வேலையை விட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்காக வேலையை விட்டுலாம் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு வரல சார், எனக்கு ரிசல்ட்டே வரல, எனக்கு ரிப்ளை வரல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன இருப்பீங்க, மனசு நொந்து போயிருப்பீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் வேறு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சார், ஒரு அரசாங்க வேலையில் செய்யணும், ஒரு சர்வீஸ் பண்ணணும், நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும், நம்மளுடைய பிறந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி செஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு மன கஷ்டம் தான் இருக்கும். கூட அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலையை விட்டுட்டு தேவையெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கே, நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க, சூழ்நிலைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் அரசாங்க வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்களும் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட யாரெல்லாம் உங்களை அது மாதிரி பேசுனாங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய புலமை கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அது சாதாரண சின்ன வேலையிலேருந்து மிகப்பெரிய வேலை செஞ்சால் கூட உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு இதை வச்சு தான் வருட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இப்போ கன்னி ராசி என்பவர்களுடைய நிலைமை எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை. தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய கடனை கடந்த 1 வருஷத்தில் மட்டும் அனுபவிச்சிட்டிங்க. அதுவும் இந்த கடந்த 6 மாதம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்ம எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம், இப்போ சாதாரண வேலை கூட நம்மளால் செய்ய முடியலையே. நம்ம ஒரு தொழிலுக்கு நம்ம இடத்துல யார்கிட்டயா பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஆர்டர் கிடச்சிரும். நம்ம இப்போ என்ன பேசுகிறோம், செய்கிறோம், எல்லாம் செஞ்சு பார்க்குறோம், நம்மளுடைய யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தியுமே நம்மளோட தொழிலில் வளர்ச்சி இல்லையே, கடன் மட்டும் சந்திச்சிட்ருக்குமே. அதேமாதிரி நல்ல ஒரு நிறுவனம் வச்சுருக்கவங்க, கம்பெனி வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்குலாம் வந்திருக்கு. அதே போல் ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கி உங்களோட தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த 1 வருஷம், அதுவும் மேஜராக 6 மாதமாக சந்திச்சுட்டு வரீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கேட்டு இல்லை நான் சொல்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. வராத பணங்கள் எல்லாமே திருப்பி வசூலாகக்கூடிய நேரமாக இருக்க போகுது. அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நஷ்டத்தில் இப்போ செஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். நல்ல ரேட்டுக்கு ஆர்டர் எடுத்து கூட பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ஜாபை முடித்து குடிக்கும்போது அதில் நஷ்டங்களை மட்டும் சந்தித்தவர்களாக இருந்திருப்பீங்க கன்னிராசி என்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடனுடைய அளவு நிறைய அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டிலேருந்து பணத்தை எடுக்க முடியாமல் அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் முதலீடு செய்த விஷயத்தில் பணத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரும். அந்த பணம் திரும்பி வரும். நான் போட்ட பணத்தை எடுத்தால் போதும் சார், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை சார், எனக்கு லாபமே வேண்டாம், நான் அந்த கடத்தை வாங்கி அப்படியே நான் ஒரு இடத்துல கடனை கொடுத்துட்டேன், என் பிரச்சனை தீர்ந்துடும், நான் மாதம் வட்டி கட்டுற வேலை கிடையாது, பேங்க் லோன் கட்டுற வேலை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதலீடு செய்ததன் மூலமாக கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு அடுத்த ஒரு வருட காலம் இருக்க போகுது.
அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் தவிர வேலையில் மாற்றங்கள் வரும். அந்த வேலையில் மாற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் யாரெல்லாம் கன்னி ராசி என்பவர்களாக இருக்கீங்களோ இந்த வருஷம் நீங்கள் ஒரு இடமாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி. இல்லை சார் நான் இருக்கிற கம்பெனிலே இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய லெவலில் உங்களால் சோபிக்க முடியாது, ஒரு வளர்ச்சி இருக்காது. எப்போவுமே உங்களுடைய திறமை கண்டிப்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திறமை தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனாலுமே என்னென்னா, கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, என்ன நம்மளுக்கு திறமை இருந்து என்ன பிரயோஜனம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, நம்ம எதாவது சொன்னால் கூட அதில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, நம்மளை யாரும் பாராட்ட மாட்டுறாங்க, நம்மளுக்கு அதுக்கான சம்பளமும் கிடைக்கல, நம்ம ஏன் வேலை பார்க்கணுன்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய திறமையை அங்கீகாரம் கிடைக்கும், அதற்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிக முயற்சி பண்ணால் தான் திருமணம் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமண வாய்ப்புகள் நீங்களாக தவற விடுவீங்க. இந்த பையன் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த தவறை விடுறதுனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு லேட் ஆகிறதுக்கான வருடமாக இருக்குது. அதனால் அதிகமாக பார்த்து உங்களுடைய என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு பார்த்தா கூட நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அடுத்த ஒரு வருடம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும், இது டவுட்மே கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதக வரன் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரன் அமையக்கூடிய நேரம். அதே போல் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ அது ரெண்டாக தெரியும், தப்பாக தெரியும். முதல்ல ரெண்டாக தெரியுதை விட என்னென்னா, நீ என்ன பேசினாலும் அதில் ஒரு தவறு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. அதுவுமே பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளும் குறையும். பட் இருந்தாலும் அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுடைய திருமண உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த வருடம் நீங்கள் காளகஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரம் 2 இடத்துக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கான வருடமாக இருக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எல்லா திறமையும் இருக்குது சார், நல்ல வசதியாக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கேன், பட் இருந்தாலும் குழந்தை பேருன்ற ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய மனசு வருத்தமாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்கள். நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா கூட பிரச்சனை இல்லை, அதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, இயற்கையாகவும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒரு மிகப்பெரிய மனசு வருத்தத்தில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் மருத்துவமும் எடுத்துங்க, தெய்வ வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது. அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் அப்படின்னா, வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு இங்கேயே இருக்கிறதே போதும், நான் இங்கேயே சம்பாதிக்கிறதே போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது. ஏன்னா இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகளை தவற விட்டிங்கன்னா அதை ஒரு வருஷம் கழித்து யோசிப்பீங்க, ஐயோ தேவையில்லாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதனால் கன்னிராசி என்பவர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். அதுக்கான பயன்பாடை நீங்கள் படுத்திக்கிறது நல்லது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு கடந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பை இழந்திருக்கீங்க. அந்த வேலை வாய்ப்பு இழந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயே நல்லா சிறப்பாக வேறு ஒரு வேலையை தேடி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக நடக்க போகுது. அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் நிறைய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். வேறு வீடு மாறுறதுக்கு, வேறு வீடு வாங்கி மாற்றம் அடைகிறதுக்கு, புது வீடு பூமனை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குறதுக்கு, ஒரு கார் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் போது
அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி நீண்ட நாளாக வந்து ஒரு இடம் விற்கலை, ஒரு வீடு விற்கலை, அதனால் எனக்கு கொஞ்சம் கடன் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியல சார், அந்த இடம் விற்றா என் கடன் தீர்ந்துடும், அந்த வீடு விற்றா என் கடன் தீர்ந்துடும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்து கூட சில பேருக்கு அந்த வீடு விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு விற்கும், இடம் விற்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து ஒரு வீடும் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் செய்யலாம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, உங்களோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசி மேலே கேது போகிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள், ஒழுங்காக கரெக்டாக டயட்டுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, அதே நேரத்தில் நல்ல உறக்கங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க, உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை கரெக்டாக மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உடல்நிலை பாதிப்புலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம். அதற்கான முயற்சி அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கான விஷயங்களை, ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதற்கு ஒரு தீர்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்களை ஆர்வமுடன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். மறைப்பொருள் ஞானம் சொல்லுவோம். மறைப்பொருள் ஞானம்னா மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய உணரக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இயற்கையாகவே இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் வித்தியாசமான வேலையை செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இப்போ விருச்சக ராசிக்கு இந்த வருஷ பலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது, ஏன்னா இதுதான் வருட கிரகங்கள். இந்த வருட கிரகங்களை வச்சு தான் இந்த ஒரு அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, வேலையில் இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், ஒரே கம்பெனியில் 10 வருஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, வயது வேறு அதிகமாகிடுச்சு, இப்போ போய் நான் ட்ரை பண்ணால் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது. ஏன்னா குரு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதேமாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதவி உயர்வு, அந்தஸ்து, வேலை மாற்றம், நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. அதனால் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை சார் நான் வேலையை விட்டுட்டேன் சார், ரொம்ப நாளாக ஆச்சு எனக்கு வேலை கிடச்சி, நான் ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு கஷ்டம்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு, நான் ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல லாபம் சம்பாதிச்சிருந்தேன், திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, எனக்கு ஆர்டர் வரல, திடீர்னு என் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு, வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டுறாங்க, என்ன பண்ணுறது தெரியல, பிஸ்னஸில் ரொம்ப அப்படியே ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குது, நிறைய முயற்சிகள் பண்ணுறேன், நிறைய மாற்றி சில விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணுறேன், பட் எல்லாத்துலேயும் நஷ்டம்தான் வருது, சில ப்ராடக்ட்லாம் நான் நிறைய மார்க்கெட்டிங்லாம் செலவு பண்ணேன், ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம், ஏப்ரல் 15க்கு அப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நீங்கள் பண்ண விஷயங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ணிக்கலான்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக கடந்த காலம் இருந்துச்சு. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற போகுது. நீங்கள் மற்றவங்களோட வேகமாக சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த வருஷம் சந்திக்க போகிறீங்க. அதனால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது.
நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி இடம் விற்கிறது வாங்குறது செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி, வீடு கட்டி விற்கக்கூடியவங்க, இடம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி, அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான். இந்த யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிக்கலில் இருக்கீங்களோ, சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும், இந்த பிசிஓடி கட்டி, அதனால் பார்த்திங்கன்னா குழந்தை தங்கலை, குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, கண்டிப்பாக ஒரு குழந்தை பேரை கொடுக்கும். ஆனால் மருத்துவம் ரீதியாகவும் உங்களுடைய தெய்வ வழிபாடு ரீதியாகவும் நீங்கள் நிறைய பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தங்கள் பெரிய லெவலில் இருந்திருக்கும். ஒரு அபார்ஷன் ஆனால் பரவாயில்ல, 2 அபார்ஷன் ஆகிடுச்சு சார், நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குழந்தை பிறந்து ஆரோக்கியமான ஒரு நல்ல மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லேருந்து விலகி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போது. அதனால் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கான முயற்சிகளை செய்யலாம். நீங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் கூட கிடச்சிருக்காது. என்னடா நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம், லோன் கூட கிடைக்கலையே, நம்ம எப்படி வீடு வாங்குறது, ஒரு வீடு கூட வாங்க மாட்டோமான்ற ஒரு வருத்தப்பட்டவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதே போல் நான் வீடு வாங்கினேன் சார், அதனால தான் கடனாளி ஆகிட்டேன், இந்த வீடை விற்க முடியல, இடத்த விற்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன், பேங்க் லோன் கட்ட முடியல, வெளில வேறு கொஞ்சம் காசு இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டேன், அந்த இப்போ இடம் நம்ம சரி விற்றலாம், கஷ்டம்லாம் விற்றலான்னு பிளான் பண்ணி தான் வாங்கினேன், எல்லாம் யோசித்து தான் வாங்கினேன், பட் கடைசியில் இப்போ என்னால் வீடு விற்க முடியல, அந்த இடத்த விற்க முடியல, அதனால் பெரிய லோன் மாதம் பார்த்திங்கன்னா பெரிய என்னுடைய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய தொகை, தொழிலில் வரக்கூடிய தொகையை நான் அந்த இடத்துக்காக செலவு பண்ணுறேன், வீட்டுக்காக கடன் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த வீடு விற்று இடம் விற்று அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி வேறு ஒரு முதலீடும் செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இயற்கையாகவே என்னென்னா, நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கல, நம்ம ஊரில் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, நம்ம வெளிநாடு போய் சாதிக்கலான்ற ஒரு சிந்தனை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா வித்தியாசமாக யோசித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வித்தியாசமாக வாழ்க்கையை நிறைய சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதரவுகள் உண்டு, வருமானங்கள் உண்டு, வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்போர்ட் வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை இம்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விருச்சிக ராசி என்பவர்கள் அடைய முடியும். அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அண்ணன் எனக்கு விட்டு தர மாட்டார், அண்ணன் இடத்த விற்கிறது விட மாட்டார், தம்பி என் மேலே கேஸ் போட்டார், பங்காளி கேஸ் போட்டாங்க, இது மாதிரி பங்காளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதனால் சில பேர் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அடித்தடி தகராறுலாம் போயிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீரும், உங்களையும் புரிஞ்சுப்பாங்க, அண்ணன் தம்பியுடைய உறவுகள் நல்லா மேம்படும், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார வரவு இருக்குது, ஒரு இடம் கிடைக்கலாம், அதை விற்று பணம் வரலாம், அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம். பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ நம்ம பிரைட்டாக நம்ம சில விஷயங்களை யோசிக்கிறோமே, நம்ம சில இதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குது, பரவாயில்லையே, போன வருஷம் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கலையே, சில வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு வரலையே, இப்போ திடீர்னு வருதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது.
முயற்சி மட்டும் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் அடையக்கூடிய உயரம் மிகப்பெரிய உயரமாக கண்டிப்பாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசிக்கு இந்த வருடம் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் சொல்லும்போது வருட கிரகமான குரு, சனி, ராகு இதை வச்சு தான் அந்த பயிற்சி பலன்களை சொல்ல போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி இருக்கார். 7 சனியில் பாத சனி போயிட்டுருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான். அவர் மாத பிற்பகுதியில் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்கு பணம் மழை கொட்டக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா முதல்ல நீங்கள் பட்ட பிரச்சனைகள் கஷ்டப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த உழைப்பாளிகள். நான் எல்லாம் உழைக்கிறேன் சார், 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை தான் அதிகமாகிடுச்சு. தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தொழில் சிந்தனையோடு தான் இருப்பீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சில விஷயங்கள் சொல்லக்கூடியவர்கள், யார் யார் என்னென்ன பணம் கொடுக்கணும் கூட ஞாபகம் இருக்கும், என்னென்ன பொருளுக்கு என்ன ரேட்டுன்னு கூட ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. என்ன சார் பண்ணி பிரயோஜனம், எல்லா உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு, நஷ்டமாயிடுச்சு, பண்ண காசெல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதில் பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன். ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பித்தேன், அதில் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. நான் எதெல்லாம் செஞ்சு முயற்சி பண்ணணும் எல்லாமே என்னை ஜீரோ ஆக்கி வச்சிருச்சு. ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்போ கடனில் இருக்கேன், கடன் சொல்ல தாங்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், நான் உழைச்சதுக்கு எனக்கு இதான் நல்ல பேரா, எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஒரு நாள் கூட யோசித்து பார்த்தல. நம்ம மற்றவங்க மாதிரி சோம்பேறியாக இல்லை, நம்ம எப்படியா ஜெயிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டுலேருந்து உங்களுடைய க்ரோத் கிராஃப் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். அதில் வெற்றி அடைஞ்சு திருப்பியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதனால் தொழிலில் இருக்கவங்க ரொம்ப பெருசாலாம் கவலைப்படாதீங்க. இழந்ததாகவே இருக்கட்டும், அதை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய சம்பாதிச்சோம் இழந்துட்டோன்னு வருத்தப்படாதீங்க. திருப்பியும் சம்பாதிக்க முடியும், அந்த தைரியமும் அந்த திறமையும் உள்ளவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதனால் தொழிலில் இதுக்கப்புறம் நிறைய கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் பண்ண சில தவறான முடிவுகள், அதுவும் 7 சனி காலகட்டங்கள் என்ன ஆகும்னா, சில வாய்ப்புகள் உங்களை ஆசை காமிச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க, அதில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அதனால் கடன், அதனால் சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை, நிறைய அவமானங்கள், கெட்ட பேர் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. தொழிலில் வளர்ச்சியை மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதேமாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டிங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கடைசியில் ஒரு பேர் கிடைக்கல சார், எனக்கு என்னை பார்த்திங்கன்னா நிறைய என் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னுடைய உயர் அதிகாரி என்னை வளர விட மாட்டார், என் கூட வேலை செய்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, என் கீழே வேலை செய்கிறவங்க நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க, கடைசியாக எல்லாத்துக்கும் கெட்ட பேர் நான் வாங்கிட்டு இருக்கேன், அவங்க செஞ்ச தப்புக்கும் செஞ்சு என் மேலே பழிய போட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல. அதேமாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா 2 பேர் செய்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார், ஆனால் சம்பளம் மட்டும் அதிகமாக கொடுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது தெரில, வேலை மாறலான்னு பார்த்தா வேலை கிடைக்குமான்னு தெரில, 7 சனினால நான் பயமாக இருக்குது, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வேலை மாறாமல் இருந்தேன். அதே போல் சில பேருக்கு வெளியில் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது, நான் சில இடத்துலாம் அப்ளை பண்ணேன், எதுவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் அப்படியே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மாற்றம், உறுதியான மாற்றம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்ணுக்கு தெரியாமல் இடத்துக்கு போயிடுவாங்க.
நீங்கள் அங்கே இடத்துல இருந்து உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேருக்கான வருஷமாக இருக்குது. நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள்னால திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷமாக ஆச்சு, சில பேருக்கு 8 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமலாம் இருக்கீங்க. அது 7.5 சனி ஒரு காரணம், உங்கள் ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகளும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா அந்த ஒரு மன வருத்தம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு 2.5 வருஷத்தில். அந்த குழந்தை இல்லைன்னு வெளில போய் சொல்ல முடியல, யாராவது எதாவது கேட்குறாங்க, அந்த நேரம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம எல்லாம் மறந்து இருந்தால் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி யோசனை பண்ணும்போது வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு சில நேரங்களில் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் இந்த வருஷம் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த உழைப்பு அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம வெளிநாடு போய் சம்பாதிச்சா என்ன, நம்ம தான் நல்ல வேலை பார்க்குறோமே, ஒரு சிங்கப்பூர் போவோம், ஒரு துபாய் போவோம், நிறைய நேரம் உழைப்போம், நிறைய சம்பாதிப்போம்னு நினச்சி நீங்கள் முயற்சி எடுத்ததெல்லாம் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. சில பேர் பணம்லாம் கட்டி அந்த பணத்தை கட்டி கடைசியில் ஏமாந்தவங்களாம் நிறைய மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த வேலை வாய்ப்பு பக்கத்தில் கடைசியில் நின்று போயிருக்கும். சில பேர் வெளிநாடு போயுமே அங்கே வேலை இல்லாமல் கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை, உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். இல்லை ஆட்கொலைப்பு பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அதில் மாட்டிகிட்டு அதில் வெளில வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பணம் கடன் வாங்கி அங்கே போய் சேர்ந்துருப்பீங்க, வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது. வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா மாற்றம் கண்டிப்பாக உறுதி. அங்கே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சி நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய பண உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அந்த திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கை ஏன்டா பண்ணோம், நம்ம ஒழுங்காக அப்படியே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே. நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுனால பிரிவினை, சில பேருக்குலாம் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போய் டைவர்ஸ்லாம் கூட ஆகிருக்கு. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. அந்த குடும்பத்துலேயும் ஒரு குழப்பம் ஏற்படுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பிரிவினை சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சுட்டோம், அடுத்த லைஃபுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி முதல் லைஃபு எனக்கு சரியாக இல்லை, அடுத்த வாழ்க்கையே கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறோம், இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதேமாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு அந்த 7.5 சனி காலகட்டத்தில் சில பேருக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஜாதகமாக பார்த்து இது வேண்டாம் அது வேண்டாம், நான் இந்த வேலையில் இருக்கேன், அந்த வேலையில் இருக்க பொண்ணு, அந்த வேலையில் பையன் இருக்கான், இல்லை நம்ம சரியாக படிப்பு சரியாக செட் ஆகலை, இல்லை உங்கள் ஃபேமிலி சூழ்நிலைக்கு செட் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் அப்படியே ஜாதகத்தை மாற்றி மாற்றி பார்த்து சில நல்ல ஜாதகங்கள் கூட நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். ஓகே, நம்ம இந்த வருஷம் நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும், நம்ம இந்த மாதிரி பார்த்தா பையன் பார்த்தா போதும், இந்த மாதிரி வரன் பார்த்தா போதும், இந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் போதுன்ற ஒரு தெளிவான சிந்தனை வரும்போது என்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பங்காளி சம்பந்தமான சண்டை சச்சரவுகள், அண்ணனே கேஸ் போட்டார் சார், தம்பி எனக்கு இடத்த விற்று கொடுக்க மாட்டுறாரு, விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டார், பூர்வீக சொத்து தான், நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், அதை பார்த்து எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு வருத்தம், சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், பங்காளிக்குள்ளே பிரச்சனை, அதனால் பார்த்திங்கன்னா அடித்தடி தகராறுலாம் சில பேருக்குலாம் நடந்திருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதில் இருந்தால் பிரச்சனைலாம் தீர்வு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஒரு பகுதி கிடச்சி, இல்லை அதன் மூலமாக பணம் வர நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷம் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வருஷமாக இருக்குது. சார் நான் வீடெலாம் வாங்கி தான் சார் மாட்டிட்டேன், வீடை விற்றா போதுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடும் விற்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை மகர ராசிக்குள்ளதுனால உங்களுடைய தெளிவான சிந்தனை, ஏன்னா அந்த 7 சனியில் என்ன ஆயிருக்குன்னா நிறைய தவறான முடிவுகள் தான் வாழ்க்கையை உங்களை தரம் புரட வச்சுருக்கோம். அந்த தடம் புரண்டதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுவோன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் தப்பாக செஞ்சுருக்க, உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு
உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த புரிதல் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான வெற்றிக்கான வழியை வகுக்கும். அப்போ வாழ்க்கையில் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம், என்ன வேலை வேணால் பார்க்கலாம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக, அதேமாதிரி தடைகள் எல்லாம் விலகி சிறப்பான வாழக்கூடிய வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு பேச்சு பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்களுக்கு தந்தால் போல் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி உங்களுடன் வேணும் சார் எனக்கு அப்படின்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான PDF ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் நோட்டில் தான் சார் எழுதி வச்சுருக்கோம், நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.